மெட்ரோ ஸ்டேஷன்ல நீங்க பயணிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் லூப் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினோதமான ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்திருப்பாங்க. எதுக்காக இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருந்திருக்கீங்களா? இப்போ சாதாரண மனுஷங்களா இருந்தோம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம கேட்டுட்டு சோ இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போய் நம்ம நின்னுருவோம். அதுவே காது கேட்காதவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்காக தான் இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இருந்திருக்காங்க. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதாவது அந்த காதுல வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க மெஷின் மாட்டிருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஸ்டிக்கர் இருக்க இடத்துல போய் நின்னாங்க அப்படின்னா ட்ரெயின் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்களால தெளிவா வந்து கேட்க முடியும். எப்படின்னா அந்த ஸ்டிக்கர்ல வந்து போய் நின்னோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு மேக்னெட்டிக் வேவ் வந்து ஏற்படும். அது மூலியமா இப்ப நம்ம சாதாரணமா பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கேட்கும். இதுவே இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு ரொம்ப தூரத்துல ஒரு இரைச்சல் சவுண்ட் மாதிரி தான் கேட்கும். அதனால அந்த ஸ்டிக்கர்ல போய் நின்னாங்க அப்படின்னா அங்க ஒரு மேக்னெட்டிக் வேவ் லென்த் ஏற்படுறதுனால அந்த காதுல மாட்டிருக்க மெஷின்ல வந்து டி மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க. அதை அழுத்தும் போது இவங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து தெளிவா கேட்கும். இதுக்காக தான் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இண்டக்ஷன் லூப் இன்ஸ்டால் அப்படிங்கிற ஸ்டிக்கரை வந்து ஒட்டி வச்சிருக்காங்க.